வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சில பேர் வந்து 22ஆம் தேதின்னு சொல்லுவாங்க. சில பேர் 18ஆம் தேதின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் பாசிபிளா? உண்மையிலே படம் ரிலீஸ் ஆகுதா? ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுது. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஸோ இன்னிய தேதி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ எதனால் ரிலீஸ் ஆகலை? ஒரு சின்ன ரீகாப் மாதிரி பார்த்துருவோம். அப்போ தான் கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் தெரிய வரும். இல்லை சில விஷயங்கள் நீங்கள் மறந்து போயிருந்தீங்களா கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி படத்துடைய குழு சென்சார் போர்டு அணுகுறாங்க. அணுகிட்டு இந்த மாதிரி படத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு சென்சார் குழுவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு குழு அந்த படத்தை பார்த்துறாங்க. ஃபுல்லாக பார்த்து முடித்த பிறகு சில கட்ஸுங்க சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்ஸ் எல்லாம் பண்ணி மறுபடியும் அந்த படத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு, ஓகே எல்லாம் க்ளீனாக இருக்குது, நாங்கள் யூஏ தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயிலும் அனுப்பிட்டாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு. அப்படி அனுப்பிட்ட பிறகு இவங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகே நம்மளுக்கு யூஏஎன் சர்டிஃபிகேட் தான் வரப்போகுது, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். நான் கூட யோசித்தேன், எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி டைமில் டிக்கெட் எல்லாம் நான் எடுத்துகிட்ட பிறகு, என்னடா இந்த படத்துக்கு எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் வரலையே. பிகாஸ் லியோ படத்துக்காக இருக்கட்டும், கத்தி படத்துக்காக இருக்கட்டும், துப்பாக்கி படத்துக்காக இருக்கட்டும், எல்லா படத்துக்குமே ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துப்பாங்களோ. இந்த படத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. அதுவும் அரசியலுக்கு வேறு வந்திருக்காரு. இவ்வளோ சாஃப்டாக போயிட்டுருக்கே, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே, ஒரு சைலண்ட்டாக இருக்கே அப்படின்னும் போதே ஒரு இடிச்சிச்சு எங்கோ. ரொம்ப சைலன்ஸ் பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தான் வெடிச்சிச்சு. அதே நாளில் தான் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி வரைக்கும் படக்குழு நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரொம்பவும் ட்ரை பண்ணாங்க. எப்படியாவது பண்ணி நம்ம சென்சார் வாங்கி படத்தை சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லி. கடைசி வரைக்கும் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. கிட்டத்தட்ட 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கெல்லாம் நாங்கள் மறுபடியும் ரிவிஷன் போகிறோம், மறுபடியும் ஒரு குழு படத்தை பார்க்கணும். பிகாஸ் இந்த மாதிரி அந்த 5 பேர் குழுவில் வந்து ஒருத்தருக்கு படத்தில் ஏதோ ஒரு மத ரீதியாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை தெரியுது அவருக்கு அப்படின்னு சொல்லவோ, கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி முறையிட்டாங்க, படம் ரிலீஸ் பண்ணோம், பிகாஸ் டேட் வந்துட்டுருக்கு, அவங்க யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நாங்கள் அதை நம்பி படத்தை ரிலீஸ் பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், பிஸ்னஸும் ஆகிடுச்சு படம், இப்போ பார்த்தா இன்னும் சென்சார் தராமல் இழுக்கடிச்சிக்கிறாங்க, கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லும் போது கோர்ட்டு உள்ளே வருது. விசாரணைலாம் கேட்டு முடிச்சுட்டு, படத்துக்கு நீங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க, படம் ரிலீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி அப்படின்னு தீர்ப்பும் வந்துடுச்சு. வித்தின் 2 ஹவர்ஸில் சென்சார் போர்டு ஹையரிங் போகிறாங்க. எங்கள் ஹைகோர்ட்டுக்கு மறுபடியும் டபுள் பெஞ்ச் ஜட்ஜுக்கு. அவங்க போய்ட்டு என்ன சொல்கிறாங்க, எங்கள் பக்கத்து நியாயத்தை கேட்கல இவங்க, டைரெக்டாக அவங்க பக்கம் விசாரிச்சுட்டு அப்படியே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இது நியாயமே இல்லை, எங்கள் தரப்பை நாங்கள் சொல்லணும், எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்ட்டு மறுபடியும் இழுத்தடிக்க முயற்சி பண்ணாங்க. இது சென்சார் பொதுவாக அப்படி தான் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பிகாஸ் இந்த 100 வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியோடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்க சென்சார் ஆயிருக்கு. ஏன்னா சென்சார்ன்றது ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ், சீக்கிரமாக முடிஞ்சிடும். மேக்ஸிமம்னா கூட 1 வீக் இல்லை அப்படின்னு பார்த்தா கூட 15 நாள்லேயே முடிஞ்சிடும். முடிஞ்சு சர்டிஃபிகேட்டை வந்துடும், படம் சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது விஜய் படம்ல, அதில் அதை வேறு ட்ரைலரில் சில சீன்ஸ் எல்லாம் வேறு காமிச்சிட்டாங்க. இதை எப்படி எவ்வளோ ஈஸியாக ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க? ஆளுங்கட்சியா இல்லை சென்ட்ரல் ஆள்ற கட்சியா, யாராக வேணா இருக்கலாம் இல்லைங்களா? அவ்வளோ ஈஸியெல்லாம் நம்மளை ஜெயிக்க விட்டுற மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு ப்ராசஸ் ஹோல்ட் பண்ணப்படுது. கொஞ்சம் சென்சாரை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் யாருக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன படங்களுக்கு ஆகும். அதுவும் எந்த மாதிரினா, இந்த மாதிரி சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, சீக்கிரமாக சென்சார் ஆகாது, கேட்டால் அந்த மாதிரி பெரிய படங்கள் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவாங்க டேட்டெல்லாம். அதை தவிர்த்து சென்சாரை தராமலாம் இழுக்கடிக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. ஏன்னா சென்சார் எதுக்காக மெயினாக ஆசைப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில லீகலாக அது பண்ணி தான் ஆகணும், அது ஒன்று. 2வது இந்த இப்போது நம்ம கர்நாடகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கவர்மெண்ட் சைட்லேருந்து 10 lakhs 10 லட்ச ரூபா உங்களுக்கு சப்சிடி மாதிரி கிடைக்கும். அது ஒன்று. அதுவும் யூ சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான், யூஏ இருந்துச்சுன்னா கூட கிடையாது.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எல்லாருமே கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சில பேர் அதுக்காக ட்ரை பண்ணி வாங்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இது. இதே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்துடைய டைட்டில் உங்களுக்கு தமிழில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரியிலேருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்கும். டேக்ஸ் கட்டுற மாதிரி இல்லை நீங்கள். அதுக்கப்புறம் சப்சிடியும் கிடைக்குது. எல்லா இடத்துலையுமே பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு குட்டி ஒரு ப்ராசஸ், ஒரு குட்டியான ஒரு சின்ன ஒரு என்னன்னு சொல்கிறது, ப்ராப்பரான ஒரு வேர்ட் தெரியல, சின்ன ஒரு வேலை தான். அந்த சின்ன வேலை முடிச்சுட்டா வேலையை முடிஞ்சிடும். அப்படி இருக்கிற ஒரு சின்ன ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணி படத்தை வரவிடாமல், இது கேவியனோட ஈகோ பிரச்சனையா இல்லை இந்த சென்சார் போர்டோட ஈகோ பிரச்சனையா தெரியல, பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து என்னென்னவோ பண்ணி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் டபுள் பெஞ்ச் ஜட்ஜே நீங்கள் பாருங்கன்ட்டாங்க. டபுள் பெஞ்ச் ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் சிங்கிள் பெஞ்ச்கிட்டே போயிடுங்கன்ட்டாங்க. என்ன காமெடி பண்ணுறீங்களா? அப்படியே ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தே தீர்ப்பு சிங்கிள் பெஞ்ச் தானே, மறுபடியும் அவங்கக்கிட்டேயா? வேறு வழி இல்லை, வந்து தான் ஆகணும். வந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதை பற்றி நான் பேச போகிறேன். சில ட்ரஸ்டபிளான நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள்லேருந்து கிடைக்கப்பட்ட தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஈகோ காட்டுறதுக்கான சூழ்நிலை இது கிடையாது. அவங்க பெரிய ஆளுங்க தான், அதை அவங்க வேறு விதத்தில் ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா? ஸோ இப்போது அவங்க நான் பெருசா நீ பெருசான்னு போட்டி போட்டுட்டு இருந்தா யாருக்கு லாஸ்? அவங்களுக்கு தான் லாஸ். கூட நம்மள மாதிரி ஃபேன்ஸுக்கு தான் கொஞ்சம் ஒரு மன வருத்தம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் லாஸ் கூட பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட்டரெல்லாம் வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி செலிப்ரேஷனுக்காக ரெடியாக இருக்கும்போது படம் வராமல், அவங்க அதெல்லாம் பண்ணது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அவர் மேலே வச்சுருக்கிற அந்த அன்புக்காக தான். அந்த அன்புக்காக மட்டும்தான் எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்க அன்பு, அந்த கனவு, அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே உடைக்கப்பட்ட தருணம் அது. இப்போ படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அதை பற்றி பேசுவோம். இப்போ கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கேஸை வித்ட்ரா பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒத்துக்குனாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஓகே, நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க, இன்னொரு வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கன்னும் போது, நேற்று அந்த ரிவ்யூ டீம் படத்தை பார்த்துட்டாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 13 பேர் சேர்ந்த குழு அது. அந்த 13 பேர் சேர்ந்த குழு அவங்களுடைய பேர், ஐடென்டிட்டி எதுவுமே அவங்க இன்னும் லீக் பண்ணலை. தேவைப்பட்டால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. அந்த 13 பேர் சேர்ந்த அந்த குழு, அதில் சில பேர் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, சில பேர் இராணுவத்துலேருந்து 2 பேர், அதுக்கப்புறம் சில மத குருமார்கள், இவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறதா ஒரு தகவல். ஆனால் இது உண்மையான தகவல் தான், ஏதோ உருட்டு கிடையாது. ஓகேங்களா? படம் பார்த்து முடித்து அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு படம். அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இது வரைக்கும் வரலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த படம் 18ஆம் தேதியோ இல்லை 25க்கோ ரிலீஸ் ஆகிற சான்சஸ் 90% இருக்குது. 90% சான்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. மறுபடியும் அவங்க ஒரு குட்டி ப்ரமோஷன் பண்ணணும், மறுபடியும் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டலாம் பேசணும், மறுபடியும் அந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு மினிமம் ஒரு 5 நாள்னா டைம் எடுத்துக்கும். மறுபடியும் எந்த விதமான தடையும் வராமல் இருக்கணும் தான் நானும் வேண்டிக்கிறேன். பிகாஸ் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் படம் ரிலீஸ் ஆகாது, மறுபடியும் தள்ளி போகும். ஸோ இதுதான் இந்த ஒரு அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இது ப்ராப்பராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் உங்களுடைய கருத்து என்ன இருக்குது? இந்த வீடியோ நான் பேசினது ஏதாவது உங்களுக்கு புரியலையா, இல்லை பிடிக்கலையா, இல்லை ஏதாவது தவறு இருக்கா? எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். நீங்கள் என்ன ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த கமெண்ட்டுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? என்கிட்ட ஏதாவது சொல்லணும் இருந்தாலும் கேட்கணும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்ததாக ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மன்னிப்பு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சம்பிகை டாக்கீஸில் மங்காத்தா மூவி ரிலீஸ் ஆச்சு. அப்போ போய் ஃபுல்லாக கவர் பண்ணோம். அதை பற்றி நம்ம பேசலாம்னு சொல்லி. அவர் கவர் பண்ணும்போது ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவும் சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. உண்மையாக சொல்லணுன்னா வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க. சந்தோஷமாக அந்த ஒரு
படத்த அவங்க கொண்டாடுனாங்க. அப்போ ஷூட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா, அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டெக்னிக்கல் எரரா மைக் கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த ஓடிஜி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயி, எந்த சவுண்டுமே ரெக்கார்ட் ஆகல. ஸோ, அதனால தான் அந்த வீடியோ நான் இன்னும் போஸ்ட் பண்ணாம இருக்கேன். இதுதான் மெயின். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே மன்னிச்சிடுங்க. தெரியும். உங்களுக்கும் எதிர்பார்த்திருப்பீங்க. எதிர்பார்க்குற நேரத்தில எதிர்பாராம நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இது. இது வேணும்னு பண்ணல. டெக்னிக்கலா அந்த இடத்துல ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கும்போது, ஒரு நண்பர் வந்து அ மைக்க வாங்கி இழுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒயர் எங்கேயோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயி, எந்த சவுண்டுமே ரெக்கார்ட் ஆகல. சில சவுண்ட்ஸு, சில நாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் ஆனா அது ரொம்ப கிளிச்சா இருக்கு. எதுவும் ப்ராப்பரா இல்ல. வீடியோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். சவுண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். அவ்வளவா ஒரு ப்ராப்பரா அது இல்ல. அதனால தான் ரெக்கார்ட் அந்த அந்த ஒரு இஷ்யூவால தான் நான் அத அப்லோட் பண்ணல. பிகாஸ் எனக்கும் ரொம்ப பேஜர் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே! அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஏன்னா எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன். இதுதான். அதனால தான் வீடியோ வரல. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அடுத்த முறை சிறப்பா, சூப்பரா செஞ்சிடலாம். எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்காக நன்றி. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அதிகமான விஷயங்கள பத்தி நம்ம பேச போறோம். டச்‌ல இருப்போம். நன்றி. வணக்கம்.